சலனம் 104 2 வருடம். அப்பப்பா, பிரிவு என்னும் நரகத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் உறவுகளுக்கு விடுதலை கிடைத்த விதமாய் ரவி தான் போன காரியத்தை வெற்றிகரமாய் முடித்து தனது நிர்வாகத்தின் பெயரை பெரிதுபடுத்தி தான் யார் என்று அடையாளத்தை தெரிவிக்கும் விதமாக தனது நிர்வாகத்தின் பெயரை 4 பேர் அறிந்து கொள்ளும் அளவிற்கு தனது திறமையை வளர்த்து கொண்டு இந்தியா வந்தான். அஞ்சு 2 வருடம் கழித்து சொந்த மண்ணில் கால் வைக்க போகும் தருணத்தை எதிர்நோக்கியவளுக்கு அப்பப்பா சொல்ல முடியாது அப்படி ஒரு மகிழ்வை. முட்டாள்தனங்களின் குழந்தையாய் இருந்த அவள் இன்று தெளிவாகி மேலும் தன் வாழ்க்கையில் இனிமேல் முன்ன இருந்த எதுவும் கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனால் அந்த வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்ற வேண்டும் என்ற திடமான மனதோடு அதீத காதலோடு ஒரு தேறிய படிப்பினையும் படித்து கொண்டு இந்தியா வந்து சேர்ந்தாள். இதோ துணிச்சலுடன் இந்திய மண்ணில் கால் வைத்த போது அதுவரை உள்ளுக்குள் வியாபித்திருந்த துணிவு விலகி சிறு பிரளயம் மனதுக்குள் பிறக்க ஒரு நடுக்கம் ஏற்பட்டு முதுகு தண்டு சில்லிட்டது பயத்தில். இப்படியும் எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்று மனது தைரியப்படுத்தினாலும் எதிர்கொள்ள போபவன் எதிரி அல்லவே, உயிரானவன். உயிரோடு உயிர் மோதும் தருணம் அதற்கு தயார்படுத்தினாள் மனதை. ஈஸ்வர் எப்போது ஒருத்தியை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து அவளை திருமணம் செய்து எப்போது பிரிந்து போனாலோ அந்த நொடியிலிருந்து பிரிவுக்கு பழகி கொண்ட அவன் தன்னை காயப்படுத்திய அவளை, தன் அன்பை புரிந்து கொள்ளாத அவளை இனி என்னாலும் தன்னோடு சேர்த்து கொள்ள தயாராக இல்லை. அவளை கண்டால் தன் மனம் கண்டிப்பாக காதல் கொள்ளும். ஆனால் இந்த 2 வருட பிரிவு அவனை இரும்பு மனிதனாய் மாற்றியிருந்தது. இனி அவளே வந்து அவனோடு ஒன்றி உறவாடினாலும் கூட அவன் மனம் இலகுமாய் என்று அவனுக்கே தெரியாது. ஆதிரை கண்களில் எதிர்பார்ப்பு கூடவே காதல் நிறைந்திருந்தது. தனது 2 வயது மகனின் முகத்தில் இதுதான் உன் அப்பா என்று அடையாளம் காட்டக்கூடிய நாளை எதிர்பார்த்து இருந்தவளுக்கு அந்த நாள் கிட்டியதில் கொண்ட சந்தோஷம் அது. காதல் வழிய உள்ளுக்குள் பொத்தி வச்ச அன்பை எல்லாம் தயாரானாள் அவள். தனது அண்ணனுக்கு வலது கையாய் இருந்து அவனின் நிர்வாகத்தை விரிவுபடுத்தி அவனுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி அதில் தானும் ஒரு பங்குதாரராய் இருந்தாள் நந்தினி அதியமான் இருவரும் உடலால் மட்டுமல்ல உள்ளத்தால் கூட இருவருக்கும் பிணைப்பு அதிகமாக இருந்தது. 2 வருடத்தில் தீபக் மற்றும் சுகன்யாவுக்குள் புரிதல்கள் அதிகமாகி இருந்தது. கூடவே காதலும் கூடியிருந்தது. ஆனால் அவர்களை இணைக்க இன்னும் காலம்தான் நினைக்கவில்லை போலும். பாரதிக்கு அதியமான் கடவுளாக மாறியிருந்தான். அவளின் கண் வளையத்திற்குள் எப்போதும் இருந்தான். ஏனோ அவனுக்காகவே அவள் அலுவலகத்திற்குள் வரும் நேரம் காலை 8 மணி, அவன் இரவு 9 மணிக்கு முடித்து செல்லும் போது அவள் அதன் பின்னே செல்வதால் இப்போது அவர்களுக்குள் ஒரு நல்ல புரிதல் இருந்தது. அவன் நல்ல முதலாளியாகவும் அவளை நல்ல தொழிலாளியாகவும் நினைத்தான். அவன் தன்னை பாராமல் எந்த நேரமும் அலுவலகத்திலேயே குடியிருக்கிறாளே என்பதால் அவளின் மீது அவனுக்கு ஒரு சிநேகம் கூட வளர்ந்து இருந்தது. தவறாக ஒன்றும் பேச மாட்டாள். தவறாக அவன் கண்படும்படி எதையும் செய்ய மாட்டாள். ஆனால் அந்த நிர்வாகத்தின் எந்த மூலையில் அவன் இருந்தாலும் அவள் அவனுக்கு எதிராக நின்று கூடவே யாரும் காணா வண்ணம் கண்களுக்குள் அவனை பார்த்து கொண்டே நின்றிருப்பாள். காதல் பல வகை. இனி ஆட்டம் ஆரம்பம். நந்தினி ஆதிரையிடம் ஏர்போர்ட் போகணும். நீ காலையில எத்தனை மணிக்கு கிளம்புற? நான் வரலங்க அண்ணி. ஏன்? சும்மாதான். ஏன்? நீங்க போயிட்டு வாங்க. இத்தனை நாள் காத்திருந்தவள் ஒரு சில மணி நேரம் காத்திருக்க மாட்டேனா? உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல என்று சொல்லிய நந்தினி தனது அறைக்கு வந்தாள். அங்கே அதி, நந்துமா சொல்லுங்க. அதான் மச்சா வந்துட்டாரு. இனி நம்ம வேலையை பார்க்கலாமா? என்ன வேலை? என்னையும் அப்பான்னு சொல்ல ஒரு குழந்தை வேணாமா? என்ன சாருக்கு மூடா இருக்கோ? சிச்சி, பின்ன என்ன? அதுக்கான ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா? பண்ணலாம். எப்போ? இதுக்கு முன்னாடி எந்த ப்ராசஸும் பண்ணாத மாதிரியே பேசினா எப்படி என்று அவன் கண்ணத்தை கிள்ள. நான் பண்ணலன்னு சொன்னேனா? பேபி வேணும்னு பண்ணல தானே? அப்பாவியா மூஞ்ச வச்சுக்கிட்டு டெய்லியோ வேணுன்றத கேட்டு வாங்கிக்கிறீங்க. உனக்கு பிடிக்காட்டி வேணாமே, படுத்துடலாமே. அவன் கண்கள் அவளை மேய அவனையே உற்று பார்த்தவள் இதுக்கு பேருதான் வேணாம் அப்படின்னு சொல்றதாக்கும் என்று அவனின் அருகே வந்தவள். டெய்லியும் நமக்குள் எல்லாமே நடக்குது, ஆனா பேபி மட்டும் ஃபார்ம் ஆகல. ட்ரீட்மெண்ட் போலாமா?
இத்தனை நாள் நீ ஒர்க் டயர்டில் இருந்த, அதனால அப்படி ஆகாமல் இருந்திருக்கும். இனிமேல் ரிலாக்ஸா இருக்கும். இந்த வயசுல ட்ரீட்மெண்ட் போற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணலாம். அதுலங்க ஒரு முறை டெஸ்ட் பண்ணிடலாம். எதுவும் ஆரம்பத்தில் கண்டுபிடித்து விட்டால் ரொம்ப நல்லது. சரி, ஆனால் எனக்கு உடன்பாடு இல்லை. உனக்காக வரேன். இது போதும் டியர் என்றவள் அவனை அதனோடு நெருங்கி அவன் முகத்தை உற்று பார்த்து, இன்னும் நல்லவங்களா இருக்கீங்க, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஆஃபீஸில் உங்ககிட்ட யாரும் ப்ரப்போஸ் பண்ணினது இல்லையா? இல்லையே. நீங்களும் யாரையும் பார்த்தது இல்லையா? எதுக்கு பார்க்கணும்? சைட் அடிக்கிறதில் என்ன தப்பு? நம்மளை நம்பி வந்த பொண்ணுங்களை போய் அப்படி பார்த்தால் அது பெரிய தப்பு. அப்புறம் இவ்வளோ அழகான அறிவான, அதுவும் எனக்கு 1000 கலைகள் 64 சொல்லி கொடுத்த பொண்டாட்டியை வச்சுட்டு அப்புறம் நான் எதுக்கு வெளியே போய் பார்க்கணும்? என்கிட்ட எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு. இந்த ஒரு விஷயம்தான் சொல்லணுமா? தெரியாததை சொல்லி கொடுக்குற உங்களை பாராட்டணுமா இல்லையா? ஒரு ஆணையும் பிடுங்க வேணாம். நந்து, ஐ லவ் யூ என்று அவன் அவளின் காது கடிக்க கண்களை மூடி அனுபவித்தவள். ஏங்க? நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு என் கூட வரீங்களா? நாளைக்கு காலையில் நான் தாத்தா கிட்ட பேசிட்டு சொல்றேன். திரும்பி முறைத்து தன் மேல் இருக்கும் அவனின் கன்னத்தை பிடித்து ஆட்டி, அப்ப இதை மட்டும் என் தாத்தா கிட்ட கேட்காம பண்றீங்க? நீ என் ப்ராப்பர்ட்டி. நான் அனுபவிக்கலாம், ஆராதிக்கலாம். முக்கியமா யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏர்போர்ட் வரதெல்லாம் குடும்பம் சார்ந்த விஷயம். யாரையும் கலந்து யோசிக்காமல் செய்ய முடியாது. பார்க்க அம்மாஜி மாதிரி இருந்துக்கிட்டு ரொம்ப தெளிவா பேசுறீங்க. பின்ன ஒரு அறிவாளி கூட இருக்கும்போது அந்த அறிவு எனக்கு ஒட்டாதா என்று அவன் தன்னை தாழ்த்தி பேசும்போது அவனை இறுக்கி கட்டிக்கொண்டு அவன் முகம் எங்கும் முத்தமிட்டு அவர்களின் இரவை நள்ளிரவாக்கினான். விடியல் அனைவரையும் வரவேற்றது. அண்ணாமலை அங்கு இருக்கும் தன் குடும்பத்தாரிடம், நாளைக்கு யாரெல்லாம் விமான நிலையம் போலாம்? ஈஸ்வர் எழுந்து, நான் வரல தாத்தா, பழசெல்லாம் வேணாம் கண்ணா, என்னை கம்பல் பண்ணாதீங்க. இனியும் கோபம் வேணுமா? என்கிட்ட சொல்லிட்டு போகாத ஒருத்தியை கூப்பிட நான் வரவும் மாட்டேன். அதுக்காக அப்படியே விட முடியுமா? அப்படியே முடித்து கொள்ளும் உறவா என்ன? கூப்பிட வேண்டாமா? அவளை நான் போக சொல்லி போயிருந்தாள். நீங்க சொல்ற அத்தனையும் செய்யலாம். நான் அவளை கூப்பிட என்னைக்கும் போகவும் மாட்டேன். பிறகு நீங்க 2 பேரும் எப்படி சேர்ந்து வாழ்வீங்க? நான் போக மாட்டேன் தாத்தா, என்னைக்குமே என்று ஸ்திரமாக சொல்லிவிட்டு போய்விட்டான். அவன் போன பின் அருணாச்சலம் தனது அப்பாவிடம், எதுக்குப்பா இன்னும் அந்த பொண்ணை பத்தி எல்லாம் பேசுறீங்க? வந்ததும் டைவர்ஸ் பண்ணிட்டு என் பையனுக்கு வேற பொண்ணை பார்க்கலாம். அப்படி பார்த்தா உனக்கும் அன்னலட்சுமிக்கும் 7ஆம் பொருத்தம். 1000 குறை உன்கிட்டே இருக்கு. நான் நினைச்சிருந்தா உனக்கு எத்தனை முறை கல்யாணம் டைவர்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது. அப்புறம் சண்டை சச்சரவே இல்லாட்டி குடும்பம் இல்லை, புருஷன் பொண்டாட்டி இல்லை, புரியுதா? இத்தனை வயசான பின்னாடி இதை நான் உனக்கு சொல்லணுமா? அவன் நான் போய் தான் கூப்பிட மாட்டேன்னு சொன்னானே தவிர அவ கூட வாழ மாட்டேன்ற வார்த்தைய ஒரு தடவை கூட சொல்லல. அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு, அதி நீ போறியா கண்ணா? வீட்டில் எல்லோரும் கோபித்து கொண்டே இருக்கும் போது நான் போனால் நல்லா இருக்குமா தாத்தா? நீ இந்த வீட்டு பையனா மட்டும் யோசிக்காத கண்ணா, அந்த வீட்டு மருமகன் அல்லவா? சரிங்க தாத்தா, நான் போயிட்டு வரேன். அண்ணாமலை பேத்தியிடம், அம்மாடி நீ கிளம்பு. இல்லைங்க தாத்தா, நான் போல. ஏண்டா? அவர் இங்க வரட்டும் தாத்தா என்று சொல்லியவள் குழந்தையை தூக்கி கொண்டு அறைக்குள் போய்விட்டாள். ஆதிரை தன்னை வந்து தன்னவர் இவர்களின் முன்னால் வந்து அழைத்து செல்வதே தனக்கான கௌரவம் என்பதால் காத்திருந்தாள். இந்தியா வந்து இறங்கியதுமே அவர்களை வரவேற்க அதியமான் மற்றும் நந்தினி தன் குடும்பத்தாருடன் அங்கே சென்றாள். சலனம் 105. அஞ்சு தன் குடும்பத்தாரிடம் கொஞ்சி கொண்டாலும் அவள் எதிர்பார்த்தது தன் கணவன் தன்னை பார்க்க விமான நிலையமோ இல்லை தன் வீட்டிற்கோ வரமாட்டான் என்று. பேரன்பை கொட்டியவன் இனி அப்படி நடப்பது சாத்தியமா என்றால் இல்லை என்றே தான் சொல்ல வேண்டும். அனைவரும் வீட்டிற்கு வந்தனர். ஏனோ அவளின் மனநிலை மட்டும் சமநிலையில் இருந்தது. வீட்டுக்கு வந்து நொடி நேரம் கூட ஆகவில்லை. மனைவியை காண கிளம்பிய மகனின் துடிப்பில் விஜயா, குளிச்சுட்டு சாப்பிடு போலாம். குளிக்கிறேம்மா, ஆனால் வந்து ஆதிரியோடு சாப்பிட்டுக்கிறேன். நாங்களும் வரோம் கண்ணா. வேணாம்மா, நான் தானே விட்டுட்டு வந்தேன், நானே போய் அழைச்சிட்டு வரேன். அதான் அவளுக்கான மரியாதை. விஜயா மகளே பார்க்க, ரவி அவ 1 வாரம் இங்கே இருக்கட்டுமா? ஏண்டா? அவளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி முறைப்படி கொடுத்து அனுப்ப 1 வாரம் வேணுமா?
அவரோ நாள் கடத்த வேணாம், ஏற்கனவே என்ன ஆகும்னு நானே பயந்துகிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, பொம்பளை பிள்ளை வாழ்க்கைப்பா, அப்படியெல்லாம் அவங்க சமாதானம் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்கம்மா, சரி பண்ணிடுறேன். நந்தினி அண்ணா, அண்ணியோட நகையெல்லாம் திருப்பி வச்சிருக்கேன். கூடவே 5 விற்கும் நகை எடுத்து வச்சிட்டேன். அதனால் நாளெல்லாம் கடத்த வேண்டாம். ஈஸ்வர் மற்றும் அவங்க வீட்டில் எல்லோரும் அஞ்சுவின் மேல் கோபத்தில் இருக்காங்க. இங்க வந்த பின்னாடியும் அவள் எங்க வீட்டுக்குள் வராவிட்டால் அது இன்னும் பிரச்சனையாகி அவ வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிடும். நம்ம தாமதித்தால் அவங்க இன்னும் பெருசா எடுத்துக்குவாங்க. விஜயா, தம்பி பிறந்து 2 வருஷம் முழுசா முடிஞ்சு 3 தொடங்க போகுது கண்ணா. அவனுக்கு நீ வந்த அப்புறம்தான் மொட்டை எடுக்கணும்னு ஆதிரை சொல்லிடுச்சு. அதனால் இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாள் பார்த்து மொட்டை எடுத்து விடலாம். சரிங்கம்மா, அப்போ ஆதிரையை கூப்பிடும்போது அது சம்பந்தமா பேசிட்டு வந்துடுறேன். அவங்களுக்கு எப்ப வசதின்னு அஞ்சுவின் வருகை ஈஸ்வருக்கு தெரிவிக்கும் போது அது ஒரு செய்தியாகவே இருந்தது. அவன் காதல் வாங்காமல் அலுவலகம் புறப்பட்டு விட்டான். ஆதிரை மனமோ 2 வருட காத்திருப்பின் வழியை விட ஒரு 2 நிமிடம் அவளால் இயல்பாய் இருக்க முடியவில்லை. அவன் இந்தியாவிற்குள், அதுவும் திருப்பூரில் காலடி எடுத்து வைத்து விட்டான் என்ற நொடியில் இருந்து அவள் மனது நொடிக்கு ஒரு முறை வாசலையே பார்த்து கொண்டிருந்தது. காத்திருத்தல் சுகம் என்று நினைத்து கொண்டே நாட்களை கடத்தியவள் அவள். ஏனோ பெண் அவளின் காதல் கடந்த சில வருட காத்திருத்தலின் விளைவால் பல்கி பெருகி இருந்தது. தன் பிரியமானவருக்காக காத்திருப்பது கோடி சுகம் என்றே சொல்லலாம். 2 வருடங்கள் 2 மாதங்களாகி 2 நாட்களாகி இப்போது இன்னும் சில மணித்துணைகளில் காணப்போகிறோம் என்று நினைக்கும் போதே மனம் ஆர்ப்பரிக்க தொடங்கி இருந்தது. கண்ணாடி முன் நின்று என் புருஷன் வந்துட்டார், நான் அவரை பார்க்க போறேன், அவர் என்னை பார்க்க வரப்போகிறார் என்று அதுக்கு மட்டும் கேட்கும் விதமாக சொன்னாள். ஜன்னல் வழியே கார் சத்தம். எட்டி பார்க்க தன் கணவனின் வாகனம். இதோ அவன் வந்துவிட்டான். வேக வேகமாக மாடியில் இருந்து கீழே வந்தாள். அவனின் கண் அவளை தேடியது. ரவி வந்ததும் அவனை வரவேற்க அனைவரும் வாசலுக்கு வர ஆரத்தி சுற்றி அவனை வரவேற்றார் அன்னலட்சுமி. ஆதிரை குழந்தையை கையில் ஏந்தி கண்ணீரோடு அவனை பார்க்க ஒரு கையால் குழந்தையையும் மறு கையால் அவளையும் அணைத்து கொண்டான். அண்ணாமலை, அருணாச்சலம், அன்னலட்சுமி, அதியமான் அவர்களுக்கு தனிமை தந்து ஒதுங்க ரவி குழந்தையை அள்ளி முகமெங்கும் முத்தமிட்டான். அந்த மழலையின் ஸ்பரிசம் அவனை கண் கலங்க செய்தது. அள்ளி கொஞ்சி நெஞ்சோடு அணைத்து அந்த பிரிவின் ஏக்கத்தை தீர்த்தான். எதிர்ச்சியாக திரும்ப ஆதிரையின் தாத்தா, அப்பா, அண்ணா எல்லாம் தள்ளி போகும் அவர்களை கண்ட ரவி வேகமாய் அவளை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று, எல்லாரும் இருங்க, கொஞ்சம் பேசணும் வந்து அமர்ந்தனர். அவன் கொஞ்ச நேரம் தான் மௌனமாக அமர்ந்திருந்தான். மரியாதை நிமித்தமாக அண்ணாமலை, சொல்லுங்க மாப்பிள்ள, பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது என்று பேச்சை ஆரம்பித்து வைக்க, ரொம்ப நல்லா இருந்தது தாத்தா என்றவன் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு, அண்ணம் வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம். இல்லைங்க அத்த, அம்மா விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை, சாப்பிட்டு போலாமே மாப்பிள்ள. இருக்கட்டும் தாத்தா, இன்னொரு நாள் வரேன், நான் ஆதிரையை கூட்டிட்டு போறேன், தாராளமா என்றவர் குடும்பத்தாரை பார்க்க எல்லோரும் சந்தோஷமாக தலையாட்டினார். அவன் நன்றுமா? அவன் அப்படி கூப்பிட்டதும் புரிந்து போனவள் ஒரு பெரிய சுட்கேஸை கொண்டு வந்து அன்னலட்சுமியின் முன்னாடி நிறுத்தினாள். அவர் என்ன என்று பார்க்க, ரவி, இது நீங்க உங்க பொண்ணுக்கு போட்ட மொத்த நகையத்த. இப்போ அது எதுக்கு? அது இங்க உங்ககிட்ட இருக்கட்டாத்த என்றவன் இன்னொரு பெட்டியை எடுத்து காட்டி, இது எங்க அஞ்சுவுக்குரியது. அண்ணம் கணவரையும் மாமனாரையும் பார்க்க அவர்களாலும் எதுவும் பேச முடியவில்லை. என்னவென்று பேசுவது? இல்லப்பா, வேண்டாம் என்று சொன்னால் அன்றைக்கு பேசிய பேச்சுகளுக்கு என்ன பதில் சொல்வது? அண்ணாமலை, நகை என் பேத்தி, அதாவது உன் பொண்டாட்டிக்கு போட்டதுப்பா. அது உன்னுடைய நகைதான். அதையே இங்கு கொண்டு வந்து வைக்கணும். என் பொண்டாட்டி நகையா இருந்தாலும் அது அவள் வீட்டிலேயே இருக்கட்டும். அவளுக்கானது இனி நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். நான் வாங்கி கொடுக்கறது பத்தலனா அவள் வந்து இங்கிருந்து எடுத்துக்கட்டும். அண்ணம் பேசுவதற்கு முன், அம்மா, நகை இங்கே இருக்கட்டும் என்று முடித்து விட்டாள். அருணாச்சலம் வேகமாய், அஞ்சுவின் நகையெல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. ரவி, ஏன்? என் பையனையே வேணாம்னு சொல்லிட்டு போன பெண்ணோட நகை மட்டும் எதுக்கு என்று பிரச்சனையை ஆரம்பித்து வைக்க, ரவி அவருக்கு பதில் பேச்செடுக்க, அண்ணாமலை வேகமாக, இந்த பேச்சு இன்னும் பிரச்சனையாகிவிடும் என்று உணர்ந்து, அருணாச்சலம், கொஞ்சம் இருப்பா, இதை பற்றி ஈஸ்வர் பேசட்டும்.
நாம் யாரும் பேச வேண்டாம். ரவி மாப்பிள்ள, இது நீங்க உங்க தங்கச்சிக்கு போடுறது. அதை சம்பந்தப்பட்ட ஈஸ்வர் கிட்ட பேசிக்கோங்க என்று சொல்லி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ரவி ஆதிரையை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான். அஞ்சு தன் அண்ணன் முகத்தையே ஆவலாக பார்க்க தங்கையின் மனதை அறிந்த ரவி, நான் போனப்ப ஈஸ்வர் அங்க இல்லம்மா, அதனால நீ எதுவும் எதிர்பார்க்காதே என்று சொல்லிவிட்டு அவளின் தலையில் செல்லமாய் கை வைத்து ஆட்டி, எல்லாம் சரி பண்ணி விடுவேன் என்றவன் ஆதிரையை அழைத்து கொண்டு வந்து தனது வீட்டில் பூஜை அறையில் சுவாமிகள் கும்பிட்டு முடித்த பின் தனது மகனை தூக்கி சுற்றினான். விஜயா மகளின் அருகில் வந்து, அங்கே பார், உன் அண்ணன் போனப்ப எதையும் இழந்துட்டு போகல, வந்ததும் அவனை அரவணைத்து கொள்ள ஒரு உறவு தயாராயிருக்கு. அவன் பழசையெல்லாம் மறந்து சந்தோஷமா வாழ அவன் குழந்தை இருக்கு. ஆனால் நல்லா இருந்த உறவை கெடுத்துட்டு போயிருக்கியே நீ, இதையெல்லாம் நீ எப்படி சரி செய்வ? அஞ்சு அப்படியே தலை குனிந்து நிற்க, ஊர்ல இருந்து வந்துட்டியே, உன் புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை பேசினியா? இல்லம்மா, போய் பேசு, நான் நேரில் பேசிக்கிறேம்மா, என்னமோ பண்ணு, வாழத்தான் ஒரு பெற்றவர் சொல்லிக் கொடுப்பாள், இதுக்கு மேல் உன் விருப்பம் என்று புலம்பியபடி அவன் நகர அஞ்சு தனது செல்போனில் தன்னவனுக்கு அழைத்தாள். அழைப்பை பார்த்து அவன் எடுக்கவே இல்லை. பின்னவள் தீபிகிற்கு அழைத்தாள். அவன் தனது செல்போனை எடுத்துக்கொண்டு போய், சார், மேடம் லைன்ல இருக்காங்க. எந்த மேடம்? அஞ்சு மேடம். ஏனோ அவனிடம் இருந்து அழைப்பை ஏற்க விரும்பாதவன் செல்போனை வாங்கி கொண்டு அவனை பார்க்க அவன் வெளியேறினான். ஹலோ என்றான் கோபமாக. நான் அஞ்சு பேசுறேன். என்ன டேஷ்க்கு கூப்பிடுற? அவளிடம் ஒரு நிமிடம் மௌனம். பின் நான் இங்கே வந்துட்டேன். அதையே ஏங்கிட்ட சொல்ற? பின்ன யார்கிட்ட சொல்றதாம்? எவன்கிட்ட சொல்லிட்டு திருப்பூரை விட்டுட்டு போனியோ அவன்கிட்ட சொல்லிட்டு போ. இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்தவள், இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் எப்போ அங்க வர்றது? நான் உன்னை போக சொல்லல, வேற என்றான் அழைப்பை துண்டித்து விடும் அவசரத்தில். தருவீங்களா என்னை கூட்டிட்டு போறதுக்கு? செருப்படுத்தேன் வச்சுக்கோ, மூஞ்சி முகரையெல்லாம் அடிச்சு பேத்திடுவேன். என்னை பார்த்தா லூசு கூமுட்ட மாதிரியா இருக்கு. நீ உன் இஷ்டத்துக்கு போறதுக்கும் வரதுக்கும் என் வீடு என்ன சண்டமடமா? அப்போ நான் வர வேண்டாமா? நீ போகாம இரு, அது உன் இஷ்டம். என்னாலும் இவ்வளவு நேசிக்க முடியும், கூடவே இவ்வளவு வெறுக்க முடியும் என்று எனக்கு உணர்த்திய ஒரு உறவு நீதான். அப்போ அவ்வளோதானா எல்லாமே? அடியே நாடகக்காரி, ஏதாவது பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ பேசுறது எல்லாம் நடிப்பு, மூடிட்டு போனவை என்று அழைப்பை துண்டித்தான். இப்போது போகத்தான் வேண்டுமா என்று மனம் கேட்க, ஆனால் போய்தான் ஆக வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு ஏற்கனவே எடுத்து வைத்திருந்ததால் அவள் அந்த வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தினாள். ஆதிரை அவளின் அறையில் பின்னால் வந்து ரவி மெல்ல அணைத்து, ஐ மிஸ் யூ என்றவன் இறுக்கி அணைத்தான். ஏமா இழைத்து விட்டாய்? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதால் அப்படி இருக்கு, அதுக்காக இவ்வளோ கம்மியாவா என்றவன் அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டான். இன்னும் என்ன லவ் பண்றீங்களா என்றால் அவனையே பார்த்து, ஏன் என் லவ் புரியலையா? எத்தனை வருடங்கள் கடந்திருந்தாலும் இன்றும் உங்களுக்குள் நிரம்பி இருக்கும் அந்த காதலையும் நேசத்தையும் அக்கறையையும் என்னால் உணர முடிகிறது. அதுதான் என்னை நீங்க வரும் வரை வாழ வைத்து கொண்டிருந்தது என்றாள் கண்ணீருடன் அவனை கட்டிப்பிடித்து கொண்டே. சலனம் 106. நாளை குட்டி பையன் தீரனுக்கு காது குத்து என்பதால் வீட்டில் அனைவரும் கடைக்கு சென்றிருக்கும் போது அஞ்சு மட்டும் எங்கேயும் செல்ல மனமில்லாமல் வீட்டுக்குள் சுற்றி கொண்டிருந்தாள். இன்றுடன் 4 நாட்கள் ஆகிவிட்டது இந்தியா வந்து. ஆனாலும் தன் வீட்டுக்கு செல்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லையே என்று அவள் மனது அடித்து கொண்டது. எப்போது எப்படி அந்த வீட்டுக்குள் போவது என்று யோசித்தபடி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து கொண்டிருந்தாள். அந்த நேரம் உள்ள வரலாமா என்று கேட்டபடி அண்ணாமலை உள்ளே வந்தார். வாங்க தாத்தா என்றவள் சோஃபாவில் அமர சொல்லிவிட்டு உள்ளே போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, இப்பதான் தாத்தா எல்லாரும் கடைக்கு போனாங்க, வர சொல்லட்டுமா யாரையாச்சும்? சிரித்தவர், நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். தாத்தா என்ன குடிக்கிறீங்க? அதெல்லாம் வேணாமா? பரவாயில்லங்க தாத்தா, டீயா இல்ல காப்பி கொண்டு வரவாங்க தாத்தா? நீ முதலில் சத்த நேரம் உட்காராமணி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் ஏதோ இருக்காங்க ஈஸ்வர் நினைத்து. முக்கியமா உன் புருஷன் நல்லா இல்ல. தலை குனிந்து கொண்டாள். காரணம் தெரிந்ததால் அடுத்த கேள்வி அவளிடம் இல்லை. சொல்லுங்க தாத்தா, என்ன பேசணும்? உனக்கும் என் பேரனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குமா? அதை பற்றி பேசணும்.
பேசுங்க தாத்தா, எப்போ வீட்டுக்கு வரதா ஐடியா? தீரன் காது குத்து முடிந்ததும், அதுதான் காரணமா, இல்லை அவன் வந்து அழைத்து கொண்டு போவான் என்று காத்திருக்கிறாயா? அவர் வரணும், வந்து கூட்டிட்டு போகணும் என்கிறது மனது. அப்போ அது பேராசமா? ஒருபோதும் தப்பு செய்யாமல் இறங்கி வரமாட்டான் அவன். தெரியும் தாத்தா, தெரிஞ்சும் ஏன் இன்னும் வராமல் இருக்க? வந்துடுவேன் தாத்தா. நாள் கடத்த உனக்கும் அவனுக்கும் பெரிய இடைவெளி வந்துவிட போகுதுமா? ஏற்கனவே ஏற்பட்ட இடைவெளியை சமன்படுத்தவே உனக்கு எத்தனை வருடமாகுமோ? இங்கு வந்த பின்னாடி கூட நீ வீட்டுக்கு வராட்டி அதையே அவன் சாக்கா வச்சு விலகித்தாமா இருப்பான். சரிங்க தாத்தா, ஒன்று சொல்லவா? நாளைக்கு காது குத்துக்கு நம்ம சொந்த பந்தங்களை எல்லாம் அழைப்போம். அப்ப கண்டிப்பா ஈஸ்வர் பக்கத்துல நீ நிக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். அதையே பயன்படுத்தி அவனோடு பேசு. ஆளுங்க இருக்கிற இடத்தில் மூஞ்சியை காட்ட மாட்டான் அவன். அவன் நல்ல மூட்ல இருக்கும்போது அதையே சாக்கா வச்சு வரும்போது அப்படியே கிளம்பி வந்துட்ட மணி. சரியா? தலையாட்டினாள். போவதற்கு வாய்ப்பு எப்படி கிடைக்கும் என்று ஏங்கி தவித்த வேளையில் ஒரு வாய்ப்பு தானாக வரும்போது அதை பயன்படுத்திய ஆகணும் என்பதால் அந்த நாளுக்கு தன்னை தயார்படுத்த ஆரம்பித்தாள். தீரனுக்கு காது குத்துவதற்காக குடும்பத்தோடு கோவில் சென்றனர். அனைவரும் விழாவை சிறப்பிக்க அழகாய் கிளம்பி வந்தாலும் பெண்ணவள் மட்டும் தன்னவனை காண்பதற்காகவே கிளம்பி கொண்டிருந்தாள். தங்க நிறத்தாலான ஜரிகை வேலைப்பாடுகள் அமைந்த சேலையது. பார்த்ததும் பிடித்துவிடும் அளவுக்கு பதுமையாய் தயாராகி நின்றாள். கூடவே தன் வீடு செல்வதற்காக தனது பொருட்களையும் பேக் பண்ணி வைத்திருந்தாள். மூலனூர் மற்றும் தாராபுரத்திற்கு இடையே இருக்கும் வஞ்சியம்மன் கோவில்தான் ரவியின் குலதெய்வம். கோவிலில் பொங்கல் வைத்து மொட்டை எடுக்கும் விழா என்பதால் முக்கிய உறவுக்கார சொந்தங்களை மட்டுமே அழைத்திருந்தனர். பையனின் பிறந்த நாள் பெரிதாக எடுத்து செய்து கொள்ளலாம் என்று ரவியின் குடும்பம் முதலில் போய் அங்கே இருந்து அனைவரையும் வரவேற்க காத்திருக்கும் நேரத்தில் ஈஸ்வரின் மொத்த குடும்பமும் அங்கே வந்து இறங்கியது. தூணில் சாய்ந்து நின்றவளிடம் எதிர்பார்ப்பெல்லாம் எப்போது தன் கணவன் வருவான், அவனை பார்க்கலாம் என்று சொல்லி வைத்தது போல் சரியான நேரத்தில் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் வந்து நின்றான். பெண்களின் கண் முழுவதும் அவனின் மேல் இருக்க அவன் கண்ணும் மருந்துக்கு கூட அந்த பக்கம் திரும்பவே இல்லை. தன்னை எப்படி இவரால் தேடாமல் இருக்க முடியும் என்று ஒரு நிமிடம் அவளுக்கு அதிசயமாக கூட இருந்தது. எத்தனை லட்சம் பேருக்கு மத்தியில் இருந்தாலும் தனக்கானவளை கண்டுபிடிக்காமல் ஒரு ஆணின் இதயம் இருக்குமா என்ன? அவனுக்கு தெரியும் அவள் அந்த திசையில் நிற்கிறாள் என்று. அதனாலேயோ என்னவோ பார்வையை அவள் இருக்கும் அந்த பக்கம் திருப்பவே இல்லை. அண்ணாமலை தவிர ஈஸ்வர் வீட்டில் வந்திருந்த அனைவருமே வந்து இயல்பாக நந்தினியிடம் பேசினர், ஆதிரையிடம் பேசினர், ஏன் சண்டை போட்ட விஜயாவிடம் கூட பேசினார்கள். ஆனால் அஞ்சுவை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. அது உள்ளுக்குள் முள்ளாக தேய்த்தது அவளுக்கு. பொங்கல் சாமான்களை தன் அம்மாவோடு எழுந்து அவள் வைத்து கொண்டிருக்கும் பொழுது விஜயா மகளிடம், பாத்தியா, இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், இப்போ புரியுதா அந்த வழி? உன் வீட்டு ஆளுங்களுக்கு நீ ஒரு பொருட்டா கூட தெரியல. அன்னைக்கு போகாதன்னு எல்லாரும் வந்து கெஞ்சினாங்களே, இன்னைக்கு பாத்தியா, நீ வேணாங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த உதாசீனம் உனக்கு தேவையா? அழுகை வந்தது. அதை இரு விழிகளுக்குள் அடக்கி கொண்டு வேலையில் கவனம் பதித்தாள். அப்போதுதான் சுகன்யா தனது அப்பாவோடு அங்கே வந்திருந்தாள். சுகன்யாவையும் அவளின் அப்பாவையும் கண்டதும் அருணாச்சலம் அருகே போய் வரவேற்று தனது மனைவியின் அருகே வந்து அறிமுகப்படுத்தினார். இப்போ எதுக்கு இந்த பொண்ணை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் என்ற முகபாவனை அன்னலட்சுமியுடையது. கணவரின் முகத்தை ஒரு கேள்வியோடு அவரை பார்த்து கொண்டே மரியாதை நிமித்தமாய் அவளுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஏனோ அந்த இடத்தில் நிற்க அவளுக்கு பிடிக்கவில்லை. அவரின் வேண்டா வெறுப்பான முகம் அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்னவோ அவ்விடம் விட்டு நகன்று சுகன்யா தனக்கு தெரிந்த ஈஸ்வரின் பக்கத்தில் போய் நின்று பேச ஆரம்பித்தாள். அலுவலகத்தில் தன்னோடு வேலை பார்ப்பவள் மற்றும் கடந்த சில வருடங்களாய் தனது பர்சனல் அசிஸ்டன்ட் என்பதால் அவளோடு அவனால் இயல்பாய் பேச முடிந்தது. ஆனால் அதிலும் ஒரு நிதானம், எந்த வார்த்தைகளை எத்தோடு முடித்து கொள்ளணும் என்ற தெளிவோடு அவன் பேச வேறு ஆட்கள் தெரியாததால் அவன் அருகில் நிற்க வேண்டிய சூழ்நிலை அவளுக்கு. அவள் மற்றவர்களின் பார்வையை எதிர்கொண்டு இங்கே இப்போது நிற்கலாமா வேண்டாமா என்று யோசிக்கும் போது தீபக் அங்கு வந்து சேர்ந்தான். அவனை கண்டதும் தான் பெண் அவளின் முகத்தில் அப்படி ஒரு சாந்தம். இனி பொங்கல் வைப்பதற்கான
அனைத்தையும் தனது அம்மாவிற்கு உதவி செய்து முடித்துவிட்டு மீண்டும் வெளியே வந்து நின்று பார்க்கும் பொழுது அங்கே தனது கணவனின் பக்கத்தில் ஒரு புது பெண் இருப்பதைக் கண்டு யார் இவள் என்று யோசனையோடு அவளையும் பார்த்து கொண்டு தூரமாய் நின்றிருந்தாள். வீட்டின் மருமகள் என்பதால் ஆதிரையும் விஜயாவும் பொங்கல் வைப்பதில் மும்மரமாயிருக்க அழும் குழந்தையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் ரவி அஞ்சுவிடம் வந்து குழந்தையை நீட்ட அவளோ அவன் பக்கம் திரும்பாமல் கோவிலுக்கு எதிரே இருக்கும் மரத்தடிகள் அமர்ந்திருக்கும் ஈஸ்வரன் மற்றும் அந்த பெண்ணின் மீது தன் கவனத்தை வைத்திருந்தாள். அவள் கண்ணுக்கு அவளின் அருகில் இருக்கும் அந்த பெண்ணை நினைத்து பிச்சு தெரியாமல் போனதுதான் அதிசயம். தங்கையின் கவனம் எங்கே என்று திரும்பி பார்க்கும் பொழுது வேறொரு பெண்ணின் மீது படிய அந்த காட்சி அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி போனது. தங்கையின் தவிப்பு புரிந்தவன் ஆதிரையிடம், யார் இந்த பெண்? அவளுக்கும் தெரியாததால் தனது அம்மாவிடம் விசாரித்து வந்து சொல்லும் போது அப்போதுதான் முக்கிய உறவினர் பெண் வந்தார். அவர் அண்ணாமலைக்கு நெருங்கிய உறவினர், வயதில் மூத்தவர். அவரை கண்டதும் அன்னலட்சுமி எழுந்து வந்து வரவேற்க குடும்பத்தில் பெரியவர் என்பதால் மற்றவர்களும் வந்து அவருடன் நின்றனர். அப்போது ஈஸ்வரன் பக்கத்தில் இன்னொரு பெண் இருப்பதை கண்ட பெண்மணி தன் அண்ணன் வழி உறவான அண்ணாமலையிடம் வந்து, யார் அந்த பெண் அண்ணா? அவனோட ஃப்ரெண்டோட பெண் என்று மகனை கை காட்ட ஈஸ்வர் மற்றும் அந்த பெண்ணும் அருகில் இருப்பதை அருணாச்சலத்தின் விழிகள் ரசனையோடு பார்ப்பதை அந்த பெண்மணி கண்டு கொண்டார். எம்மாடி பொண்ணு என்று அஞ்சுவை பார்த்து அழைக்க அவளும் எழுந்து வந்து, சொல்லுங்க பாட்டி, இத்தனை நாள் படிக்கிறேன் என்று வெளியூருக்கு போயிட்ட, இப்பவாச்சும் ஈஸ்வர் பக்கத்தில் போய் சேர்ந்து உட்காரு. அருணாச்சலம் மிகவும் கோபமாய் மனைவியிடம், இப்ப எதுக்கு இந்த அம்மாவுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவர் கணவனை முறைத்து, எனக்கும் நீங்க செய்யறது ஒன்னும் புரியல. நீங்க எதுக்கு தேவையில்லாத வேலை பாக்குறீங்க? வயசு பையன் இருக்கிற இடத்தில் எதுக்கு வயசு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உடனே அந்த பேச்சை தவிர்க்க நினைத்த அருணாச்சலம், அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா, நான் அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன், மற்றபடி ஒன்னும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் திருமணத்தில் கலந்து கொள்ள அந்த நேரம் அப்போது கலகலப்பாய் இருந்தது. ஆனாலும் அந்த வயதான பெண்மணி அஞ்சுவை ஈஸ்வரின் பக்கத்தில் அமர வைத்து 2 பேரும் போய் கோவிலை சுற்றி வலம் வாங்க, இதுதான் சாக்கு என்று அவள் அவனை பார்க்க அவனும் நிமிராமல் கோவிலை வலம் வருவதற்காக போக தனியாக பேச நேரம் கிடைக்கும், கூடவே மனதில் இருப்பது பற்றி பேசிவிடலாம் என்று அவன் பின்னே ஓட்டமும் நடையுமாக அவனோடு ஓடினாள். சலனம் 107. வயதின் மூத்த பெண்மணி சொன்னதும் தான் தாமதம். தன் கணவனோடு ஒட்டிக்கொள்ள கிடைத்த வாய்ப்பாக நினைத்து அவனோடு போய் அவன் அருகில், ஆனால் அவன் மேல் விழாத தூரத்தில் நடந்தாள். ஈஸ்வர் அவளை தள்ளி நிறுத்தவில்லை. என்ன ஆச்சரியம், வாயம் மூடிட்டு ஒன்றும் சொல்லாமல் சேர்ந்து நடக்கிறார் என்று நினைத்து அவன் முகத்தையே பார்த்தபடி வர எதிரில் தூண் இருப்பது கூட தெரியாமல் அவனையே கூர்ந்து, இப்படியெல்லாம் சைலண்டில் வர பர்சன் இல்லையே, என்னவா இருக்கும் என்ற யோசனையோடு பார்க்க விசேஷத்திற்கு அழைத்தது என்னவோ நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே. கோவிலை சுற்றி உறவினர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் பற்களை கடித்து கொண்டு தனக்குள் எழும் கோபங்களை அடக்கி எதுவும் தெரியாதது போல் வந்தவனுக்குள் அவ்வளோ ஆத்திரம் இருந்தது. நகமும் சதையும் போல் ஒரு வாழ்க்கை வாழணும் என்ற கற்பனை கனவுகளோடு கரம் பிடித்து அன்றைக்கு விட்டு போனவள் லாவகமாய் அவள் முட்டாமல் இடையோடு பிடித்து நிறுத்தியவன், என் மூஞ்சியில் என்ன இருக்கு? இவ்வளோ பெரிய கண்ணு இருக்குல, சுற்றி என்ன இருக்குன்னு பாரு. அதான் பிடிக்க நீங்க இருக்கீங்களே, கோவில்னு பார்க்குறேன், இல்லை அசிங்கமா பேசுவேன். அப்போது எதிரே வந்த பெண்மணி ஒருத்தி, என்ன ஈஸ்வர் தம்பி, ரகசியம் பலமா இருக்கு? அவன் அவரை பார்த்து புன்னகைக்க, ஜோடி பொருத்தம் அபாரம். எம்மாடி அஞ்சு, இம்புட்டு நாளா ஈஸ்வர் தம்பியை விட்டுட்டு படிப்பதற்காக போன, இனி நேரம் கடத்தாமல் சீக்கிரம் ஒரு பேரனையோ இல்லை பேத்தியையும் பெற்று போட்டு விடு. அவள் அதற்கும் அவனை பார்க்க, அவனோ எல்லாம் உங்க ஆசிர்வாதம் பெரியம்மா என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தான். அவனோடு ஒன்றி நடப்பது அவளுக்கு பேரானந்தமாய் தெரிந்தது. ஒவ்வொரு பிரகாரமாய் சுற்றிவிட்டு கடைசியில் அம்மனிடத்தில் வந்து சாமி கும்பிடும் பொழுது அங்கு இருந்த ஐயர் பூஜை வைத்து சாமிக்கு ஆராதனை காட்டிய பின் தீபாராதனை தட்டை கொண்டு வந்து அவன் முன்னிட்டு அதில் இருக்கும் குங்குமத்தை எடுத்து, உங்க மனையாளுக்கு வச்சு விடுங்கோ, அது கோவில், இன்று நடப்பது தங்கள் வீட்டு விசேஷம், இன்னொன்று மறுத்தால் அது பெரும் பிரச்சனை மற்றும் விவாதிக்கும் ஒன்றாய் ஆளாகிவிடக்கூடாது என்று நினைத்தவன் குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றியில் இட்டான். பின் அவள் அவன் முன் தாலி கயிற்றை எடுத்து நீட்ட
குங்குமத்தை எடுத்து அவளின் தாலியில் வைத்தபடி குனிந்து அவளுக்கு மட்டும் கேட்கும் விதமாய், இதையெல்லாம் மதிக்கிறவளா நீ? அவள் கண் ஒரு நிமிடம் கலங்கியது. கண்ணீரை கண்ணுக்குள் அடக்கியவள் அவனை பார்த்து, என் மேல மட்டும்தான் தப்பு இருக்கா? உங்க வீட்டாளுங்க யார் மேலேயும் தப்பு இல்லையா? மற்றவங்களை விடு, நான் என்ன பண்ணேன்? ஏன் மேல என்ன தப்பு, அதை சொல்லு என்றான் மார்பின் குறுக்கே கைகளை கட்டி. அவன் மீது துளியும் தவறில்லை. உங்க மேல தப்பு இல்லாததால தான் நீங்க என்ன பேசினாலும் கேட்டுட்டு இப்படி வந்து நிக்கிறேன். நான் உன்னை நிக்க சொல்லலையே. என்னைக்கு என்னை விட்டுட்டு போனியோ அன்னைக்கு இந்த முழுசா எனக்குள்ள இருந்து தூக்கி எரிஞ்சிட்டேன். இப்பவே இப்படியே கூட போயிடு, ரொம்ப சந்தோஷம்தான் படுவேன். கூட வந்து நின்று என்னை கஷ்டப்படுத்துறது காட்டில் இது பரவாயில்ல. நான் போறதுக்காக வரல. நீயா வருவ, நீயா போவ? அது என்ன சாமியார் மடமா? இஷ்டத்துக்கு வந்த இஷ்டத்துக்கு போறதுக்கு? அது சாமியார் மடம் இல்ல, என் புருஷன் வீடு. ஐயோ அப்பா, கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்றான் பற்களை கடித்து. அவளோ, இப்ப எத்தனை நாளைக்கு அதையே சொல்லிட்டு இருப்பீங்க? நான் தான் வந்துட்டேன்ல. நீ உன் இஷ்டத்துக்கு போக, உன் இஷ்டத்துக்கு வருவ. நான் வந்ததும் உன்னை கட்டி பிடிச்சி அப்படியே ஆராதிக்கணுமா? எனக்கு என்னவோ நீங்க எங்க வீட்டில் இருக்கிறத காட்டிலும் உங்க வீட்டுக்கு போய் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா நான் 10 மடங்கு கோபத்துல இருக்கேன். உன்னை பக்கத்துல பார்த்தா அது 100 மடங்கு மாறி வார்த்தைகளால் கடித்து கொதறிடுவேன். அதனால உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். பேசாம என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழு. ஏன் வேற எதுவும் பொண்ணு பார்த்துருக்கீங்களா? நான் பார்ப்பேன், பார்க்காம இருப்பேன், அது ஏன் இஷ்டம். அதையும் தான் சொன்னேன். சொல்லு, உன்னை யார வேணாம்னு சொன்னா? நான் அப்படியெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி சொல்ல மாட்டேன் என்ற தைரியத்துல தானே இப்படி பேசுறீங்க. நீயா என்ன கஷ்டப்படுத்த மாட்ட? நடிகடி நீ. ஒரு பிரேமுக்கு 10 பிக்சர் எடுக்கலாம் உன்னை வச்சு. மூஞ்சிய நேரத்துக்கு ஏத்த மாதிரி சைஸா விதவிதமா வச்சுக்கிட்டா நான் உன்னை நம்பிடுவேனா? ஒரு முறை ஏமாந்த வரைக்கும் போதும். அதுக்கு நல்ல பாடம் கற்பித்து கொடுத்துட்ட. பழச பேசுனா இருக்கிற நிமிடம் நரகமா போயிடும். இத மறந்துடலாமே. ஓ அப்படியா? நீ வந்து என்னை கஷ்டப்படுத்தும் போது நான் ஏசுநாதர் மாதிரி நெஞ்சு காட்டி சிலுவையால் அறை என்று சொல்லணுமா? போடி, அசிங்கமா ஏதாவது சொல்லிட போறேன் என்று அவளை கொலை வெறியோடு பார்க்கும் போது அண்ணாமலை அங்கு வந்து, தம்பி வாப்பா, காது குத்த போறாங்க. அவன் அவளின் புறம் திரும்பி அவளுக்கு மட்டும் கேட்கும் விதமாக, வா, நீ குத்தன காதை விட பெருசா குத்த போறாங்க என்று முன்னே நடக்க, கடவுளே, இன்னைக்கு நகைச்சுவையாய் காதல் ரசம் சொட்ட சொட்ட பேசி அந்த வாய்களிலும் கண்களிலும் இன்று அமிலமழை பொழிந்து கொண்டிருப்பதை கண்டவளின் நெஞ்சம் தான் நொறுங்கி போனது. திரும்பி கடவுளை பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிடு என்று சொல்லிக்கொண்டு அவனின் பின்னே வந்தாள். அதன் பின் விசேஷம் தொடங்கியதிலிருந்து முடியும் வரை இருவரும் சேர்ந்து இருந்தார்கள். ரவிக்கு சந்தோஷம் தாழ முடியவில்லை. ஆதிரை முகத்தில் கொப்பளிக்கும் ஒரு இன்பத்தை காண காண ஏதோ புதிதாய் சாதித்துவிட்ட மகிழ்வு அவனுக்கு. ஆதிரை முன்பை விட 10 மடங்கு நிமிர்வாய் இருந்தாள். ஒரு பெண்ணின் தன்மானம் என்பது தன் கணவனின் செயலால் என்பதை இப்போது கண்டு கொண்டாள். ரவி மாறவில்லை. ஆனால் அவன் என் பொருளாதாரம் முன்பை விட 10 மடங்கு உயர்ந்திருந்தது. ஆனாலும் முன்பு எப்படி விட்டு போனானோ அதே அன்போடு தான் திரும்பி வந்திருந்தான். அவனின் எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் அவனின் புறம் அவளை சாய்த்தது. மூத்த மருமகன் மடியில் அமர வைக்கணும் என்பதால் அதியமான் மடியில் அமர வைக்கும் பொழுது எல்லோரும், நந்தினி, நீங்க எப்போ காது குத்து வைக்க போறீங்க என்ற போது அவளின் முகத்தில் ஒரு வெக்கமும் கூடவே ஒரு ஏக்கமும் ஏற்பட்டு கணவனை பார்க்க அவனும் கண்களை சிமிட்டு, எல்லாம் சரியா போயிடும் என்றான். நொடி நேரம்தான். தூரத்தில் இருந்தாலும் விழிகளால் ஆறுதல் சொல்ல அவள் சற்றே தேறித்தான் போனாள். குழந்தை நெற்றியில் பால் தொட்டு வைங்க, ஒவ்வொருவராய் அதன் உச்சந்தலையில் பால் தொட்டு வைக்க, குழந்தை பார்த்த முகங்களை எல்லாம் தனது அழகான பலவரிசை காட்டி சிரித்து பார்க்க அதன் அழகில் மயங்காதவர்தான் இல்லை. சுகன்யா தனது அப்பாவை பார்த்தபடியே பின்னால் திரும்பி எங்கேயாவது தன்னால் தென்படுகிறானா என்று பார்த்தாள். அவன் தூரமாக ஒரு காஃபி ஷாப்பில். அங்கே போன சுகன்யா அவனிடம், நல்ல வேலை எங்க அப்பாவோட கண்ணில் பட்டுடுவீங்களோன்னு பயந்துட்டேன். உன் அப்பன் சும்மாவே மோசமானவன். அவன் கண்ணில் பட்டு கொஞ்ச நஞ்ச சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? அவன் பாட்டுக்கு திடீர்னு உன்னை இங்கிருந்து கூட்டி கொண்டு போய் வேற எவன்கிட்டையாவது மயக்க சொல்லிடுவான். எல்லாரும் ஈஸ்வர் சாராக முடியாது.
அப்படி என்ன அவர் ஸ்பெஷல்? 2 வருஷமா அவர்கிட்ட தானே இருக்க. அவரோட ஸ்பெஷல் உனக்கு தெரியலையா? அவர்கிட்ட ஏதாவது குறையில்லாமலா அந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு படிக்க போச்சு? ஒருத்தவங்களை பத்தி என்னென்ன தெரியாம ஈஸியா குறை சொல்ற நார்மல் பொண்ணா நீ? நான் என்ன குறை சொன்னேன்? ஈஸ்வர் சார் பற்றி குறை சொல்ற. பின்ன எதுக்கு அந்த பொண்ணு விட்டுட்டு போச்சு? மேபி தாம்பத்தியத்தில் அவங்களுக்கு திருப்தி இருக்காதோ என்னவோ. அப்போ உனக்கும் என்கிட்ட திருப்தி இல்லாததால் தான் உன் அப்பா சொல்ற வேற யாரையாவது மயக்கணும்னு நினைக்கிறியா சுகன்யா? அந்த வார்த்தையில் ஒரு நிமிடம் அடி வாங்கியது போல் அமர்ந்து விட்டாள் அவள். 5 நிமிடம் கழித்து அவனே பேசினான். சாரி சுகன்யா. எப்போதும் சுகன் என்று சொல்பவன் சுகன்யா என்று சொன்னாலே கோபத்தில் இருக்கிறான் என்று புரிந்தது அவளுக்கு. ஒருத்தரின் புறத்தோற்றத்தை வைத்து உள்ளே எடை போடுதல் தப்பு சுகன்யா. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த வார்த்தையை சொன்னேன். மற்றபடி உன்னை சந்தேகப்படுறது என்னையவே சந்தேகப்படுற மாதிரி. அப்பப்பா புள்ள அரிக்குது என்றால் அவனின் விசுவாசம் கண்டு. உடனே ஏன் தீபக், நீங்க அந்த பொண்ணை சைட் அடிக்கிறீங்களா? அவங்க என்ன அண்ணான்னு கூப்பிடுவாங்க. பால் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தால் உன்னை அம்மாஜி நினைச்சிருப்பாங்க என்றாள் கிண்டலுடன். அதையெல்லாம் விடு சுகன்யா. முதலில் நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? ஹீரோன்னு நினைக்கிற? உண்மையை சொல்லு. உண்மைதாங்க என்று சொல்லி முடிக்கும் போது டீ கடை ஊழியர் வந்து அவர்களின் மேசையில் மேல் வைத்து தேநீர் கோப்பையை கொண்டு வந்து கண்ணாடி டம்ளரில் ஊற்றி வைக்கும் பொழுது அதை உறிஞ்சி கொண்டே வெளியால் அவனையும் உறிஞ்சினாள். பொது இடம் இப்படி பார்க்காது என்றான் அவஸ்தையோடு அவன். அப்படிதான் பார்ப்பேன் என்னும் போது செல்போன்ஸுனுங்க உன் அப்பனாதான் இருக்கும். சிவ பூஜையில் கரடி என்றான் கடுப்புடன் அவன். உண்மையாகவே அவளின் அப்பாதான் அழைத்திருந்தார். பின் அவன், சரி நீ போ, அவர் இங்கே தேடி வந்து விடுவார், நான் போறேன் என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர அவனின் சேலை நூலில் அங்கே இருக்கும் நாற்காலியில் நுனியில் சிக்கிக்கொள்ள, பாத்தியா இங்க இருக்கிற பொருளுக்கு கூட நீ என்னை விட்டு போக கூடாதுன்னு இருக்கு. ஆனா ரத்தமும் சதையுமா உங்க அப்பனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லையே. அப்பாவை பத்தி பேசக்கூடாதுன்னு 1000 முறை சொல்லிட்டேன் என்று சிறு முறைப்போடு அவ்விடம் விட்டு நகர்ந்தாள். சலனம் 108. மொட்டை எடுக்கும் விழாவில் தீரனுக்கு சீர் செய்ய தட்டுகள் குவித்திருந்தனர். தாய்மாமன் சீர் பார்த்தே கண்பட்டுவிடும். உறவினர்களில் ஒருவர், அண்ணம் இதில் எது மூத்த பையனோடது, எது 2வது பையனோடது? அண்ணம் கோபமாய், அது என்ன மூத்த பையன் 2வது பையன் என்று வாய்த்திருக்கும் போது அங்கு ஏதும் பஞ்சாயத்து நிகழ்ந்து விடுமோ என்று பயந்த அண்ணாமலை, பிரித்து செய்வது அது எங்க வீட்டில் பழக்கமே இல்லை, எல்லாமே ஒண்ணுதான். அது எப்படிங்க? 2 பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, ஒரே வீட்டில் பெண் எடுத்துக்கிறதே 2 பேரும் காலம் முழுவதும் பிரியக்கூடாது என்பதற்காக தான் என்று சொல்லி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அப்போது அவரின் பக்கத்தில் இருந்த பெண்மணி அண்ணாமலையிடம், ஏனுங்கண்ணா உங்க சின்ன மருமகள் பிரிஞ்சு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஈஸ்வர் அருகே இருந்தவளை அனல் பார்வை பார்க்க, அண்ணாமலை, அவங்க 2 பேரும் ஜோடியா உங்க கண்ணு முன்னாடி தானே நிக்கிறாங்க, இது என்ன புது புரளி? அவரின் அருகில் இருந்த பெண்மணி, ஆமாங்க மாமா, நான் கூட இவளின் பேச்சு கேட்டு அப்படி தானுங்க நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நேர்ல பார்த்ததும் அதெல்லாம் பொய்ன்னு புரிஞ்சு போச்சுங்க. நல்லா இருந்தாலே இந்த மாதிரி வதந்திய பரப்பு வாங்குறது உண்மைதான் மாமா. அண்ணாமலை, எங்க சின்ன மருமகள் படிப்பதற்காக வெளிநாடு போயிருந்தது, இப்ப வந்திருக்கு, மற்றபடி அவங்க சேர்ந்துதான் இருக்காங்க என்றவர் அஞ்சுவை ஒரு பார்வை பார்த்தார். அந்த பார்வை நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா என்பது போல் இருந்தது அந்த பார்வை. அவள் குனிந்து கொண்டாள். அவர் அடுத்து பார்த்தது, அண்ணம் எல்லாம் பிரச்சனை எங்கே ஆரம்பித்திருக்குன்னு பாரு என்பது போல் பார்க்க, கண்டிப்பாக ஒரு தாயாக குற்ற உணர்ச்சி அவரை கொஞ்சம் தின்றது. மகனின் வாழ்க்கையில் கடந்த 2 வருடமாய் அவன் படும் பாட்டை, அவனின் வேதனையை அறிந்தவர் அவர். ஏனோ முன்பை விட அதிகமாய் வேலை செய்தவன் தூக்கத்தின் நேரத்தை குறைத்து அதிகமாக உழைத்தான். கூலி தூக்கம் என்பது போல் 2 மணி நேரம் தூங்குவதற்கு அதிக நேரம் இரவில் நடந்தான். நடக்கும்போது சில நேரம் புகைப்பிடிப்பான் போல் அவனின் இரவு நேரத்தில் பால்கனியில் கொட்டும் பணியில் கால் வலிக்க நடப்பான். அவன் அறையிலோ அவனின் உடற்பயிற்சி கூடத்திலோ ஒரு முறை கூட குப்பை கூடையில் சிகரெட் துண்டுகளை பார்த்திராதவர் கடந்த வருடத்தில் பல முறை பார்த்திருக்கிறார். வாய்விட்டு கதறி எனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லாத ஒரு ஆணவன் தன் மகன் படும் வேதனைக்கு தானும் ஒரு காரணம் என்று பெற்றவளாய் அதை உணர்ந்து ஏனோ அவரும் பலமுறை வருந்திய ஒரு சம்பவம்தான் அன்றைய நிகழ்வு. திருமணம் முடிந்த மறுநாளே
மருமகள் வீட்டை விட்டு வெளியே போனது இனி வரும் நாட்களில் சரியோ தவறோ அதை உடனே கேட்டு அதை பெரிதுபடுத்தக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறார். கூடவே அஞ்சு தனக்கு பிடிக்காதவள்தான், ஆனால் தன் மகனுக்கு பிடித்தவள் என்பதை 2 வருடத்தில் அறிந்ததால் இன்று அவளின் வருகையை அவர் மனமே விரும்பி ஏற்றது. அதனால்தான் கணவரின் செய்கை தன்னில் கோபம் வந்தது. காது குத்து முடிந்து அவரவர் வீட்டுக்கு கிளம்பும் பொழுது அஞ்சு அம்மா அம்மா என்று பின்னாடியே வந்தாள். விஜயா தங்களின் வீட்டு விசேஷத்திற்கு வந்த உறவினர்களை கவனித்து கொண்டே கூடவே தன்னையே சுற்றும் சின்ன மகளையும் கவனித்து கொண்டே, என்னடி வெளிநாட்டுக்கு போகாதவரை போடி வாடி என்றெல்லாம் அதிகம் பேசாதவர் விஜயா. குட்டிமா, அஞ்சு பாப்பா, தங்கம் என்று அழைத்தவர் இப்போது டி சொல்வது ஒருவித கோபத்தில், அதுவும் புருஷன் வீட்டுக்கு போகாததால் என்பதை புரிந்து கொண்டாள் அவள். அம்மா நெல்லுங்க, ஏதோ சொல்ல வருகிறாள் என்பதால் கோவிலில் உறவினர் காணாத தூரம் சென்று அந்த பக்கம் அழைத்து கொண்டு போய் சின்ன மகளின் முகத்தை பார்க்க அவளோ, மா நான் அவரோட வீட்டுக்கு போறேம்மா. அவர் கூப்பிட்டாரா? இல்லம்மா. உன் மாமனார் மாமியார் யாராச்சும்? இல்லம்மா. நீயா போறியா இல்ல யாராவது சொல்லி போறியா? நானாவே போகணும்னு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவரோட தாத்தாவும் நேரில் வந்து சொன்னதால கிளம்புறேம்மா. நல்ல விஷயம்தான். இப்போவாச்சும் உன் விருப்பத்துக்கு முடிவெடுத்திருக்கங்கிறது சந்தோஷந்தான். ஆனால் உன் அண்ணன் கூட கிளம்பி போனா, அதனால் உன் அண்ணன்காரனை கொண்டு வந்து விட்டுட்டு வரட்டும். அவன் நாளைக்கு நல்ல நாள் சொன்னா உன்னை கொண்டு போய் உன் வீட்டில் விட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். இல்லம்மா, என் வாழ்க்கையில இனி எல்லா நாளும் நல்ல நாள் தான். நான் இப்போ கோவிலுக்கு வந்துட்டு அப்படியே அவரோட கிளம்புறேன். எப்பவும் எதிலும் பிடிவாதமா இருக்க, போறேன்னு சொல்ற முன்னை விட பிரச்சனை 10 மடங்கா இருக்கும். உன்னால பொறுத்து வாழ முடியுமா? ஏமா நான் பொறுத்து போக மாட்டேனா? முன்னெல்லாம் என் பொண்ணு பூமாதேவி கணக்கா இருந்தாள். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. ஒரு முறை தப்பு பண்ணினால் திருப்பி பண்ணுவேனா? அதுக்கு நான் சொல்லல. முன்ன உனக்கு ஒரு மலை மாதிரி ஒரு சப்போர்ட் உன் புருஷன் இருந்தாப்ல. இனி அவர்கிட்ட இருந்தே அது கிடைக்குமா என்னன்னு தெரியல. சரியாகிடுமா? அவர் மனசை மாற்றி வாழ்வை வாழணும் நினைச்சாள். அந்த வீட்டுக்கு போ. இல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மாமியார் திட்டுச்சு, அதனாலதான் நான் இவ்வளோ பெரிய முடிவெடுத்தேன். எனக்கு கௌரவம், பிறந்த வீட்டு மானம்தான் முக்கியம் என்று நீ நினைச்சால் இப்பவே நம்ம வீட்டுக்கு வந்துரு. அம்மா நான் சொல்றத சொல்லிட்டேன். ஒவ்வொருவரின் எப்பவும் இந்த ஆம்பளை பொம்பளைங்கிறது பிரச்சனை இல்லை, ஏற்றத்தாழ்வு பிரச்சனை இல்லை. நம்ம மனசு எதை ஏற்றுக்கொள்ளாதோ அதுதான் பிரச்சனை. அம்மா ஆமாம், கட்டி கொடுக்கும் வரை எங்களுக்கு நீ குட்டி குழந்தையா இருக்கிறப்பவே நீ இவ்வளோ பெரிய முடிவெடுத்திருக்க. இப்போ நீ படிச்சு கொஞ்சம் உலக அறிவெல்லாம் தெரிஞ்சு வந்திருப்ப. அம்மா நீயும் ஒரு பொண்ணு தானே. ஆண் வேற பெண் வேற என்று பிரித்து பார்க்குறியாம்மா? ஆணுக்கும் பெண் சமம் என்பது நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்றத கவனி. ஒரு குடும்பம் என்னும் பேருந்து சரியா ஓட்டணும் என்றால் ஒன்று ஆம்பளை சரியா இருக்கணும், இல்லை பொம்பளை சரியா இருக்கணும். நான் இப்போ என்னம்மா சரியில்லை? அன்னைக்கு நடந்த பிரச்சனையை நீங்களும் தானே பார்த்தீங்க. அஞ்சுமா, ஒரு சாலையில் போற பேருந்தின் ஓட்டுநர் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் குடும்பம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. தனி குரங்க வாழணும்னு நினைக்கிறவங்க தான் தன்மானத்தை தூக்கி பிடிச்சிட்டு வாழணும். குடும்பம் என்ன பேருந்து சரியா ஓடணும்னா ஓட்டுநர் இருக்கை ஒருத்தவங்க கிட்ட தான் இருக்கும். வீட்டில் பிரச்சனை, சண்டை இதெல்லாம் வராட்டி அது வீடே கிடையாது. பல இடங்களை விட்டு கொடுத்து சில இடங்களில் விட்டு பிடிச்சு அந்த குடும்பத்தை சரியாக நடத்தும் பொறுப்பு ஒருத்தவங்க கையில் இருக்கணும். அது ஆணோ பெண்ணோ மற்றும் எல்லாம் அந்த ஒரு ஆளுக்கு பக்கபலமா இருந்தாதான் மேடு பள்ளம் இருக்கிற பாதையில் போனாலும் அது சரியா இருக்கும். அவள் தலை குனிந்து கொண்டாள். உன்னையும் உன் அக்காவையும் நான் ஒரே வயிற்றில் தான் பெற்றேன். உன் அக்கா நந்தினி இருக்கிற பக்குவம் உனக்கு இல்லையே. அம்மா அது எல்லாம் முடிஞ்சு அது சரி பண்ணதானே நான் போறேன். உன் புருஷன்கிட்ட பிரச்சனை இருந்து நீ கோபித்து கொண்டு வந்திருந்தாள் நான் இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டேன் அஞ்சு. ஆனால் உன்னை விரும்பிய ஒரே பாவத்திற்காக தனிச்சு நினைச்சு அந்த பையன் என்ன தப்பு பண்ணுச்சு? அம்மா அவர் ஒன்றும் பண்ணல, அவரோட அம்மா தான். நீ காலம் முழுவதும் உன் மாமியார் கூடவும் மாமனார் கூடயுமா வாழ போற? அவள் தலை குனிய, இல்லல இனி உன் புருஷ மனசை சரி பண்ணி வாழ்ந்து அப்பப்பா நினைக்கவே மலப்பா இருக்கு. இனிமேதான் உனக்கு மிகப்பெரிய கஷ்டகாலம். அப்போ அவங்க பேசினது சரியா? தப்புதான். ஆனால் எல்லா தப்பையும் பிரிவை சரி பண்ணிடுமா சொல்லு?
அம்மா, முன்னை விட 10 மடங்கு பிரச்சனை இப்போ அந்த வீட்டில் உனக்காக காத்துட்டு இருக்கோம். நீ உன் குடும்பத்தினரிடம் நம்ம வீட்டு கௌரவத்தை காப்பாற்றணும்னா நீ உன் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணியிருக்கலாம். எந்த இடத்தில் எல்லாம் பேசினார்களோ அந்த இடமெல்லாம் தவறு என்று நிரூபிக்க நீ அந்த வீட்டில் வாழ்ந்து காட்டியிருக்கணும். இப்போ நீ தவறே செய்யாட்டியும் மொத்த பிள்ளையும் உண்மையில்தான் என்பது போல இருக்கு. இனிமேல் உன்னை நினைச்சு எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன உன் மாமியார் பேசினதால் கோபிச்சுக்கிட்டு வந்துட்ட. இனிமேல் உன் புருஷனும் பேசுவார். அதே போல் தானே இப்போவும் நீ போனால் இருக்கும். நான் ஏன் அவருக்கு அந்த வீட்டில் அடிமையா வாழணும்னு நினைச்சால் அந்த எண்ணம் உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா நீ அங்கே போகாத. இங்கே நம்ம வீட்லேயே இருந்துடு. அம்மா, நம்ம கையில் இருக்கும் 5 விரலும் சரியா இருக்காது. அது போலதான் எல்லார் வீட்டிலும். ஏன் நம்ம வீட்டிலேயே உன் அண்ணன், உன் அக்கா, நீ 3 பேரும் 3 ரகம். அப்போ அவங்க வீட்டில் நினைச்சு பாரு, என் புருஷன் என்ன அப்படி பேசிட்டார். நான் பொண்ணு, எனக்கு சரிக்கு சமமா நடத்தணும் என்று நினைத்தால், நான் வாழ மாட்டேன் என்று நினைத்தால், பொறுமை என்பது உனக்கு சுத்தமா இல்லாவிட்டால் உடனே வந்துடு. நான் உன் மாமன் கிட்ட பேசி அருணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அம்மா என்று அதிர்ந்தாள். என்ன அம்மா, வாழணும்னு நினைத்த போறேன், நான் மட்டும் போயிட்டு வராத. இந்த முறையெல்லாம் வந்தா அடுத்த செகண்ட் அருண் கூட கல்யாணம் தான் பண்ணி வைப்பேன், சரியா? இன்னொரு கல்யாணமா? அதுவும் அவரை விட்டுட்டு? நம்ம சொல் பேச்சு கேட்டு நமக்கு கீழே வாழ்ற மாதிரி ஒரு ஆம்பளை வேணும்னு நினைச்சா அருண் தான் சரியா இருப்பான். அதுக்காக சொல்றேன், நான் அவரை விட்டுட்டு வர மாட்டேம்மா. அவரோ, நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் முடிவு. நான் கிளம்புறேம்மா என்றவள் திரும்பி தன் அப்பாவையும் அண்ணனையும் பார்க்க, விஜயா, அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல வேணாம், நீ போவதென்றால் போ என்றார் விஜயா. ஏமா, அவங்களுக்காக நீ இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தது போதும், இனி உனக்காக போய் வாழு. அங்கே வந்து நந்தினி, என்ன அம்மாவும் பொண்ணு தனியா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க? அவ உன் வீட்டுக்கு கிளம்புறா, அதான். ஆல்வேஸ் வெல்கம் டியர். தேங்க்ஸ் அக்கா. ஆனால் தெளிவா முடிவெடுத்துட்டு வா. ஒரு முறை தான் வர வாழ்க்கை, அதை யோசிச்சு நல்லபடியா வாழு என்றாள் மிகவும் தெளிவாக. அங்கே வந்து அவளின் அப்பத்தா சாரதா, அம்மணி, அப்பதா, 5 குட்டிமா என்று முகமெல்லாம் முத்தமிட்டு பேத்தியின் பிரிவை முத்தத்தால் சரிப்படுத்தினார். அவரோ, கொஞ்ச நாள கோவில் குளம் சுத்த ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு அப்பதா இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிட்டா? என் கண் பார்க்க என் பிள்ளைங்க நலம், என் 2 பேர பிள்ளைகள் நலம். ஆனால் உன் வாழ்க்கை, அதை நினைத்தால் மனசு கஷ்டமா இருந்தது. பாட்டி, நீங்களே அப்படி பேசுறீங்க. எத்தனை பேர் இருந்தாலும் கட்டினவன் மாதிரி வராது. வாழ்க்கையின் கடைசி காலத்தில் எனக்கென்னு ஒரு ஜீவன் இல்லையே என நான் யோசிக்காத நாள் இல்லை. அப்பதா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? தாத்தா தானே கெட்டவர், அவர் தானே உங்களை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணினார். நிஜமாதான்? ஏனோ யோசித்தேன். எனக்கு குடும்ப வாழ்க்கையில் அவ்வளவு பிடித்தம் கிடையாது. என் பக்கம் குறை இருக்குன்னு தாமதமாக தான் தெரியும். அதுவும் என் புருஷன் என்கிட்ட வந்து நேரில் சொல்றவர நான் செய்த பிழை எனக்கு தெரியாது. முதுமையில் தனிமை, கொடுமையிலும் கொடுமை. என் பக்கமே தப்பு இருந்தாலும் என் புருஷன் என்னிடம் என் பிள்ளைகளை சுட்டிக்காட்டி அதன் பின் சொல்லி புரிய வைக்காமல் என்னை அம்போன்னு விட்டுட்டு போனது கொடுமை. உனக்கு நல்ல கணவன், நல்ல புருஷனை இழந்துட்டு கஷ்டப்படாத, போய் வாழு, எல்லாத்தையும் மாற்று. அதற்காக அடிமையாய் வாழுன்னு சொல்லவில்லை, நல்லா வாழு. சரிங்க அப்பதா என்றவள் அவரின் காலில் விழுந்துவிட்டு தன் அம்மாவின் காலிலும் விழுந்துவிட்டு இருவரின் ஆசிகளையும் பெற்றுக்கொண்டு கணவனின் வாகனத்தை தேடி வந்தாள். அவளோ கிளம்புவதற்காக ஆயுத்தமாக தன் முன்னால் நிழலாட திரும்பி பார்க்க அவளோ, கதவு திறங்கு என்று கார் கதவை தட்டி கொண்டே சொன்னாள்.